ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டம். இந்த திட்டத்தை பற்றி பெரும்பாலானோருக்கு தெரியும். 1 கோடி பேர்கிட்ட மேலே அப்ளை பண்ணியிருக்காங்க. 5 லட்ச ரூபா வரைக்கும் காப்பீடு திட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நான் புதுசாக என்ன எக்ஸ்பிளைன் பண்ண ஒரே நாளில் நீங்கள் அட்டையை பெற முடியும். என்ன சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி நம்ம அட்டையை பெறலாம்? நான் விண்ணப்பித்து 1 மாதம் ஆசை, இன்னும் எனக்கு அட்டை கிடைக்கல சார்ன்றவங்களுக்கு விண்ணப்பித்த ஒரே நாளில் இந்த அட்டை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா 64 வகையான சிகிச்சை முறைகள் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேன் போன்ற ஸ்கேன்லாம் பார்த்திங்கன்னா எம்ஆர்ஐலாம் ரொம்ப காஸ்ட்லியான ஸ்கேனு, அதுவே ஃப்ரீயாக பண்ணுறாங்க. மருத்துவ காப்பீடு திட்டத்தில் ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் அவங்களே ரெனியூல் பண்ணி கொடுப்பாங்க, சிடி ஸ்கேனு. இதற்கு விண்ணப்பிப்பது எப்படி, ஒரே நாளில் எப்படி பெற முடியும் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இதுக்கு முக்கியமான தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ஆண்டு வருமானம் 1,20,000க்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது மாதம் ஒரு 10,000 ரூபாய் சேலரிக்குள்ளே வாங்குறவங்க இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ண முடியும். இதற்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எப்படி அப்ளை பண்ணலான்றத ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், கலைஞர் காப்பீடு திட்டம்னு. திட்டத்தின் சிறப்பம்சங்கள் சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். திட்டத்தின் சிறப்பம்சங்களை கிளிக் பண்ணால் அவங்களோட அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க்குக்கு போயிடும். இந்த வெப்சைட் லிங்க்கு நீங்கள் இதில் கிளிக் பண்ணாலும் ஓகே, இல்லைன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குற லிங்க்கை நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணியும் உள்ளே போயிடலாம். இந்த உள்ளே போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா திட்டத்தோட சிறப்பம்சம் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணாலே உங்களோட முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவ சிகிச்சைக்கான கட்டணமில்லா ஏழை மற்றும் குறைந்த வருவாய் பெறும் பொதுமக்களுக்கான அரசு வழங்கும் மருத்துவ காப்பீடு திட்டம் தான் இது. 2009ஆம் ஆண்டு இந்த திட்டத்தை கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் தொடங்கப்பட்டது. தற்போது பார்த்திங்கனாக்கா 1,37,00,000 பேர்கிட்ட இந்த பயனாளிகளாக உள்ளது. அதுவும் தமிழகத்தில் தான் இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் விரிவாகவும் பயனுள்ளதாகவும் செயல்படுத்தப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தோட பற்றிய ஒரு சிறப்பு அம்சங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்திங்கனாக்கா இதில் பார்த்திங்கனாக்கா நம்ம அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணோம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் என்னென்ன முனிசிபாலிட்டி வைஸு ஹாஸ்பிட்டல் என்னென்ன இருக்குது லிஸ்ட்டு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கனாக்கா அனைத்து அரசு மருத்துவமனையும் இந்த திட்டத்தில் கீழே செயல்படுத்தப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் பொது மருத்துவமனை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலையும் இந்த திட்டத்தில் செயல்படுத்துகிறாங்க. அந்த லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. நியர்பை உங்கள் ஹாஸ்பிட்டல் என்னென்னு செக் பண்ணிக்கலாம். டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க. அந்த டோல் ஃப்ரீ நம்பர் மூலமாக நாங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் ஃபார்மு, மெம்பர் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபார்மை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு பர்சனல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் சொல்லி டைட்டில் கொடுத்துட்டு ரேஷன் கார்டு, குடும்ப தலைவர் பெயர், குடும்ப தலைவி பெயர், தகப்பனார் பெயர், கணவன் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக கேட்டிருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க. ரேஷன் கார்டு நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே கேட்டிருக்கிறத பேஸ் பண்ணி உங்கள் ரேஷன் கார்டு நம்பரில் எடுத்துக்கலாம். ஆண்டு வருமானம் 1,20,000க்குள்ளே தான், குறைவான வருமானம் உள்ளவர்கள் மட்டும் தான் இந்த திட்டத்தை அப்ளை பண்ண முடியும். ஆண்டு வருமானம் 1,20,000 இருக்கணும். இது பார்த்திங்கனாக்கா ரேஷன் ஷாப் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ரேஷன் ஷாப் நம்பர் உங்களுக்கு தெரியலன்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். கூகுளில் போங்க. கூகுளில் போய்ட்டு ஸ்மார்ட் கார்டுன்னு நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்மார்ட் கார்டுன்ற மாதிரி டைப் பண்ணிங்கனாக்கா ஒரு வெப்சைட்டு, அது டிஎன்பிஎஸ்சிக்கான வெப்சைட்டு தான். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்துக்கான ஒரு வெப்சைட்டு தான், பொது விநியோக திட்டத்துக்கான வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி நம்ம லாகின் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பயனாளர் நுழைவுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். லாகின் ஃபார் கஸ்டமர்னு சொல்லிட்டு இருக்கும். அது பார்த்தீங்கன்னாக்கா பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் ரேஷன் கார்டில் பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் கேப்சா கோட் டைப் பண்ணி சப்மிட் பண்ணிங்கனாக்கா உங்கள் மொபைலுக்கு ஒரு குறுஞ்செய்தி வரும். அதாவது கடவுச்சொல்லுக்கான ஆப்ஷனுக்கு உங்கள் மொபைலுக்கு வந்துடும். அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பாஸ்வேர்டு டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு உங்களோட பயனாளருக்கான இது ஓப்பன் ஆகிடும். பதிவு செய்யுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ என் மொபைலில் வந்திருக்கு, நான் பதிவு செய்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் நம்பர் நம்ம எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே அந்த அப்படி என்னோடய விவரம் கொடுத்துருவாங்க. பொது விநியோக திட்டத்தில் மின்னணு அட்டை சேமிப்பு பதிவிறக்கம் செய்ய சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நான் அப்படியே கிளிக் பண்ணால் என் மொபைலே டவுன்லோட் ஆகிடும். அது மொபைலில் டவுன்லோட் ஆனதை நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த திட்டத்தில் நீங்கள் இந்த ஃபார்மை கூட வைக்கணும். ஏன்னா
அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட இதை வச்சு ஆகணும். ரேஷன் கார்டுக்கான ஸ்மார்ட் கார்டுக்கான இந்த ஃபார்ம் தான் மெயினாக வேணும். உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வு பாதுகாப்புத்துறை கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த நம்பரு ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். அந்த ஃபார்மில் ரேஷன் நம்பர் இருக்கும், அதை அப்படியே காப்பி பண்ணிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் ஷாப் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதுலேயே தான் அந்த ஃபார்ம் நம்பரும் இருக்குது. அதுக்கப்புறம் உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனை பேர் இருக்கிறாங்களோ எல்லோரோட உறுப்பினர் எண்ணிக்கையும் நீங்கள் கரெக்டாக எழுதணும். அதாவது ரேஷன் கார்டில் இருக்கிறவங்கள பேரோட எழுதணும். யாருக்கு அப்ளை பண்ணாங்களோ எத்தனை ரேஷன் கார்டு இருந்தாலும் அந்த ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி உங்கள் ரேஷன் அட்டையில் யாராக இருக்காங்களோ அவங்களோட நேம் எல்லாத்தையும் எழுதுங்க. அவங்க கூடவே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸு அல்லது ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். கூடவே அந்த ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டான ஃப்ரண்ட் பேஜ் பேக் பேஜ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜெராக்ஸ் எடுத்துங்க, ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் விஓ கிட்ட காக்கும்போது இந்த ஃபார்மும் எடுத்துகிட்டு போங்க. இது மூணுத்தையும் வச்சு நீங்கள் விஓ கிட்ட சைன் வாங்கிட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எங்கே சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் இருக்கும். ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர் அலுவலகத்துலேயும் முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கான ஒரு அலுவலகம் இருக்கும். அந்த அலுவலகத்தில் நம்ம சமர்ப்பிக்க மாதிரி இருக்கும். இந்த திட்டத்தின் மூலமாக ஒரே நாளில் நம்ம எப்படி சார் பெற முடியும் கார்டை அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என் நண்பர் பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கலுக்காக அவங்க பொண்ணு மெடிக்கலுக்காக வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த திட்டத்தில் இது வரைக்கும் அவங்க சேரலை. ஆனால் அவங்க வறுமை கோட்டு கீழே தான் இருக்காங்க. மருத்துவமனையை பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு சஜஷன் கொடுத்துருக்கு. நீங்கள் கலைஞர் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் நீங்களும் பயன்பெற முடியும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டாங்க. அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் கேட்பாங்களோ அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் உடனடியாக கொடுத்துட்டாங்க. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு மறுநாளே நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிவிட்டு கூடவே பார்த்தீங்கன்னாக்கா விஓ கிட்டம் இந்த ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ரேஷன் கார்டு ஜெராக்ஸு, குடும்ப உறுப்பினர்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்தாங்களே அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் பகுதியில் உள்ள விஓயிடம் சைன் வாங்கிட்டேன். அவர் சைன் பண்ணி இவங்க மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு தகுதியானவர்கள் தான்ன்ற மாதிரி சைன் போட்டு கொடுத்துட்றாரு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்தந்த மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கான அலுவலகம் இருக்கும். அந்த அலுவலகத்தில் நம்ம சமர்ப்பிக்கணும். அவங்க உடனடியாக சமர்ப்பித்த உடனே அப்ளிகேஷன் என்ரோல் பண்ணிடுவாங்க. இதுக்கு உடனடியாக சேங்ஷன் பண்ணுன்றதுனால அந்த திட்டத்தில் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. உடனடியாக தீர்வு காணப்படும்ன்ற மாதிரி தமிழக அரசாங்கத்துக்கு இந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஓகே இவங்க எலிஜிபிள் தான், உடனடியாக இவங்களுக்கு சேங்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே அவங்க வாங்கி வச்சுட்டு உடனே அன்றைக்கி ஈவினிங்குள்ளே உங்களுக்கு ஒரு மெம்பர் ஐடி கொடுத்துருவாங்க. அந்த மெம்பர் ஐடி வச்சுட்டு நாம் அதாவது மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கான அட்டையை நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த மெம்பர் ஐடி எப்படி நம்ம அவங்க கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட அட்டையை எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி ஈவினிங்கு அல்லது மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னாக்கா என்ரோல் மெம்பர் ஐடின்னு சொல்லிட்டு இருக்கும். மெம்பர் ஐடியை நம்ம எடுத்துகிட்டு அவங்க அந்த வெப்சைட்டில் மெம்பர் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அவங்க கொடுத்துருக்க நம்பரை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கார்டு நம்பரும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2 நம்பரை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கேப்சா கோடு சப்மிட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களோட மருத்துவ காப்பீட்டு அட்டை பதிவிறக்க செய்து கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கார்டு நம்பரை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். கேப்சா கோடு என்ட்ரு பண்ணிடுறேன். கேப்சா கோடு என்ட்ரு பண்ண உடனே சப்மிட் கொடுக்குறேன், சர்ச் கொடுக்குறேன். என்னோட மருத்துவ காப்பீட்டு அட்டை பெனிஃபிஷியரி டீட்டெயில் சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டர் மெடிக்கல் கோஆப்ரேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. எனக்கு அந்த மெம்பர் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோன்றத மருத்துவ அட்டை எனக்கு கிடச்சிருச்சு. இதுதான் நான் அப்ளை பண்ண ப்ரொசீஜரு. இது அப்ளை பண்ணி ஒரே நாளில் அவங்களுக்கு பெற்று கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கும் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதே போல் நீங்களும் அப்ளை பண்ண முடியும். ஒரே நாளில் அப்ளை பண்ணதுக்கான ஆப்ஷன் என்னென்னா மெடிக்கல் எமர்ஜென்சின்ற மட்டும் இருந்தால் மட்டும்தான் ஒரே நாளில் அப்ளை பண்ண வாங்க முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் விண்ணப்பித்து இதே ப்ரொசீஜர் தான் விண்ணப்பிக்கிறதுக்கும் விண்ணப்பித்து ஒரு வாரத்துக்குள்ள அல்ல 15 நாளில் உங்கள் வீடு தேடி இந்த மருத்துவ காப்பீடு அட்டை சேரும். இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.